ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு உண்மையை ரிவீல் பண்ண போகிறேன். என்னால் 75% தாங்க சொல்ல முடியும். மீதி 25% இது யாராக இருக்கும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். யாரையும் அவங்க போடுற இன்ஸ்டா வீடியோவையோ யூடியூப் வீடியோவையோ நம்பி உங்களோட பணத்தையோ இல்லை உங்களுடைய ப்ராடக்டையோ அனுப்பிச்சு நஷ்டப்பட்டுக்காதீங்க. நானும் என்னோட ப்ராடக்ட் ரீச் ஆகணுன்றதுக்காக முருக பக்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டருக்கு ப்ராடக்ட் அனுப்பிட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டு அனுப்பிச்சிருந்தேன். பிகாஸ் அவங்களும் எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணித்தர போகிறேன்ற வீடியோலாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 to 300 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாஃப்ங்க எடுத்து சொன்னாங்க. சரி, நானும் 200 300 தானே, பரவாயில்ல, நான் பே பண்ணிடுறேன், ஜிபே நம்பர் அனுப்புங்கன்னா. அப்புறம் 1 வீக் எந்த பதிலும் இல்லை. ஒரு ராங் நம்பர்லாம் கொடுத்து வேற பேச வச்சாங்க என்ன. அவங்க அந்த மேடம்னு சொல்லி அவங்க கிடையாது கடைசியில். அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணும்போது, மேடம் உங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, இந்த ஃப்ரைடே வீடியோ வந்துடும், ஆனால் எங்களுக்கு நீங்கள் பே பண்ணணும், 2999 போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இது சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் யோசிச்சிருப்பேன், ப்ராடக்ட் கூட அனுப்பாமல் இருந்திருப்பேன். இப்போ வாங்கி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 200 300 சொல்லிட்டு இப்போ அகைன் 2999 கேட்குறீங்களே, எங்களாலாம் கொடுக்க முடியுமா, நாங்களே ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னும் போது அவங்கக்கிட்ட பதிலே இல்லை. அப்படியே ஃபோனை வச்சுட்டே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அந்த ப்ராடக்ட் என்னோடதை முருகப்பெருமானுக்கே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நீங்களும் விழிச்சுக்கோங்கன்ற ரீசன்